ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல திருப்பதி திருமலையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். ஸோ கொஞ்சம் லேட்டு தான், சாரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசத்துக்கு நிறைய பேர் 300 rupees தரிசன டிக்கெட் எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான அபிஷியல் அப்டேட் அவங்க கொடுத்துட்டாங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல புக்கிங் வெப்சைட்லயும் அதுக்கான லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனும் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு ஓபன் ஆகுது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த 5 நாளுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் வந்து ஆகாது. அது அவங்க வந்து அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல தான் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க போகணும்ன்ற பிளானிங் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இலவச தரிசனத்துல தான் போகணும். இலவச தரிசனத்துல போறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்ற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அததான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதிக்கு மேல 6ஆம் தேதியில இருந்து அதுக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும். சில வேளைகள்ல ஏதாவது முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எது மீதி நாட்கள்ல இருந்துச்சுன்னா மட்டும் அந்த நாட்கள் பிளாக் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். இதுதான் 300 ரூபாய் தரிசனத்துக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட். தேவைப்படுறவங்க நாளைக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மந்த், அதாவது செப்டம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணப்ப டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா வேற ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ அக்கமடேஷன் வந்து எப்போ ஓபன் ஆகுன்ற கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்பீங்க. இப்பதான் வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பனிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான அக்கமடேஷனோட அப்டேட் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்படி ஓபன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஓபன் பண்ணுவாங்க. 500 ரூபாய் தரிசனத்திலையும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தரிசன டிக்கெட் கிடைக்காது. மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு தேவைப்பட்டா புக் பண்ணிக்கலாம். காலையில ஸ்லாட் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணுங்க. எப்பவுமே மார்னிங் இருக்கக்கூடிய ஒரு 10 மணி 11 மணி 1 மணி ஸ்லாட் தான் வந்து ஃபாஸ்டா வந்து புக்கிங் ஆகும். அது மட்டும் இல்லாம வார இறுதி நாள், ஸோ புரட்டாசி மாதமும் அக்டோபர் மாதத்துல இடையில இருக்கு அப்படின்றனால நிறைய பேர் சனிக்கிழமைகளையும் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயர் கோவிட்னால உங்களால புரட்டாசி மாதம் பெருமாள் தரிசனம் செய்ய போக முடியல, இந்த வருஷமாவது ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி 9 மணிக்கே வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆனதும் புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெட் பேங்கிங் மூலமா பேமெண்ட் பண்ணும்போது சீக்கிரம் பேமெண்ட் ஆகுது. டிக்கெட்டும் வந்து கன்ஃபர்மேஷனா கிடைச்சிருது. உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட்ல எரர் அதிகமா வந்துச்சோ அந்த மெத்தடை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. நெட் பேங்கிங்க்கு அடிஷனலா 8 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அப்படின்னா நீங்க 308 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் எலக்ட்ரானிக் சேவா டிப் இது ரெண்டோட அப்டேட் வந்து வரும். ஸோ இப்போதான் 17ஆம் தேதி ஆயிருக்கு. அதனால அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் அப்படின்ற ஃபெஸ்டிவல் திருமலையில நடக்குது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி உட்லோட்சவம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்கிறதா ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்தானம் கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் 7 மணி ஈவினிங் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த உட்லோட்சவமானது ஈவினிங் 4 மணிக்கு திருமலையில நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால டிடிடி வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவத்தையும் சகஸ்கர தீபலங்கார சேவாவையும் கேன்சல் பண்ணியிருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேவா தான் வருது. அதனால பக்தர்களோட கூட்டம் இந்த வார இறுதி நாட்களும் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போறதுக்கு பிளான் பண்ணிருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க குழந்தைங்கள கொஞ்சம் கூட்டிட்டு போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் வீக்கெல்லாம் வந்து நிறைய பேர் போயிட்டு வந்து அவங்க சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எங்களால முடியல, வயசானவங்க எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலைக்கு போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வார இறுதி நாளை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறது ரொம்ப நல்லது. ஸோ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இலவச தரிசனத்துல கியூ வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க மீன்ஸ் வார நாட்கள்ல எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12 to 15 மணி நேரம் சாமி பார்க்கறதுக்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு 15 மணி நேரம் தான், அதுக்கு மேல வந்து ஆகாது. லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஹால்ல 2 hours, அதுக்கப்புறம் குடோன்ல வந்து ஒரு 5 to 6 hours வெயிட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் நீங்க குடோன்ல இருந்து உங்களை சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க இல்லையா, அந்த லைன்ல நடந்து போகும்போது வர டைம் தான் 10 ஹவர்ஸ் அப்படின்றத மேக்ஸிமம் நீங்க மினிமம் அப்படி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 15 ஹவர்ஸ்க்குள்ள சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதான் இலவச தரிசனத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. 300 ரூபாயை பொறுத்த வரைக்கும் 2 to 3 மணி நேரத்துல நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. 92,000 பேர் வந்து தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் வார இறுதி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். குழந்தைங்கள பெரியவங்கள கூட்டிட்டு போறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்துக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. 65 வயசுக்கு மேல இருக்கவங்க தயவு செஞ்சு நீங்க சாமி தரிசனம் பார்க்கணும்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 an hourக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். எந்த தள்ளுறது பிடிக்கிறது எதுவுமே இருக்காது. நீங்க வயசானவங்க ஃப்ரீயா வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்க ஃபேமிலிலயும் அப்படி யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் லேட்டஸ்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. அடுத்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பா சீக்கிரம் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.